வணக்கம் நண்பர்களே. தமிழ் டெக்னாலஜில இன்னைக்கு நம்ம Vivo V40 உடைய ஃபோன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ Vivo V40 ரிலீ அ லான்ச் ஆயி 1 நாள்லயோ, 2 நாள்லயோ நான் இந்த ஃபோன வாங்குனேன். அப்புறம் ஏன் இவ்ளோ லேட்டா இந்த ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நான் ரிவ்யூ போடுற ஐடியாலே இல்ல. பட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமராவ பார்த்துட்டு, ஒரு ரிவ்யூ நம்ம சேனல்ல போடலாம். நம்ம ஒரு ரிவ்யூ சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் இப்ப இந்த ரிவ்யூ. ஸோ இந்த ஃபோன வாங்கலாமா? வாங்குனா எதெல்லாம் இந்த ஃபோன்ல எதிர்பார்க்கலாம்? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. ஓகே. இந்த ஃபோன பத்தின ஸ்பெக்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க போயி அன்பாக்ஸிங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்ஸிங்னா ஒண்ணும் பெருசா கிடையாது. குயிக் தான். பாக்ஸ தொறந்த உடனே ஃபோன் இருக்கும் கவர்ல. அந்த கவர பிரிச்சு ஃபோன பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறமா நம்மகிட்ட வந்து ஃபோனுக்கான மேனுவல்ஸ், கைடு இந்த மாரி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபோனுடைய கவர் குடுத்துருந்தாங்க ஒரு கவரு. ஸோ அந்த கவர் தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த கவருக்கு அப்புறமா அ கீழ வந்து ஒரு சார்ஜர் குடுத்துருந்தாங்க. அப்புறமே கூடவே வந்து ஒரு டைப் சி கேபிள் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. சிம் எஜெக்டரும் குடுத்துருந்தாங்க. இவ்வளோதான் அன்பாக்ஸிங். ஸோ அன்பாக்ஸிங்னா பெருசா நம்ம பண்ண போறதில்ல நம்ம சேனல்ல. டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இந்த ஃபோன்ல வேற என்னென்ன குடுத்துருக்காங்க? வித்தியாசமா என்ன இருக்கு? இப்ப நம்ம வந்து ரீசென்ட்டா ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஃபோன்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, ஆப்ஜெக்ட் எரேசர். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டோ, இல்ல வேற யாராவது வேற ஒரு ஆள் உள்ள வந்துட்டாங்க தெரியாம, தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்தா, அத வந்து சர்க்கிள் பண்ணியோ, இல்ல அது மேல நீங்க தேய்ச்சோ, அந்த ஆப்ஜெக்ட்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ என்ன கேட்டா, அந்த ஒரு டூல் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ஃபோன்ல. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல. அட் த சேம் டைம் இப்ப இதுல ஏஐ ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லையே தவிர, கேமரா என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 50 எம்பிக்கான மெயின் கேமரா ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதேபோல அல்ட்ரா வைடு அதுவும் 50 எம்பி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஸ்பெஷாலிட்டி இந்த வாட்டி என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, Zeiss ஆப்டிமைசேஷன் குடுத்துருக்காங்க. பேசிக்கா பி சீரிஸ்ல இவங்க Zeiss ஆப்டிமைசேஷன் இதுவரைக்கும் குடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். அதேபோல ஆரா லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ரியலி குட். நம்ம எப்படி ஒரு ரிங் லைட் யூஸ் பண்ணுவோமோ, அந்த மாரி இந்த ஆரா லைட் வந்து உங்க ஃபேஸ்க்கு கரெக்ட்டான ஒரு ஷேப்ல கரெக்ட்டான ஒரு லைட்டிங்க தருதுன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இதுல வந்து வேற என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ட்ரேட் மோடு குடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட பொறுத்தவரைக்கும், நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிறதுலாம் ரொம்ப பிளர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, எஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்க வந்து போக்கே வச்சு கரெக்ட்டா அந்த ஃபோக்கஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இதுவும் வந்து நல்லாருக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுவும் போர்ட்ரேட்ல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அற்புதமா இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் போக ஃபெஸ்டிவல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் மோட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ கார்த்திகை தீபம், தீபாவளி இந்த மாரி ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த ஃபெஸ்டிவல்ல நம்ம வந்து லைட்டிங் அந்த ஒரு yellowish லைட்லாம் இருக்கும் இல்லையா? அத வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுல உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ இந்த Zeiss லென்ஸ்ல இப்ப குடுத்த இந்த ஆப்டிமைசேஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. சரி. இப்போ இந்த ஃபோன்ல அ அல்ட்ரா வைடுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, மெயின் கேமரா எல்லாமே 50 எம்பி. அது மட்டுமே இல்லாம, இதோடைய ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் 50 எம்பி தான். ஓகேவா? ஸோ இப்போ இத வந்து பஞ்ச் ஹோல் கேமரா தான் குடுத்துருக்காங்க. இந்த போகே மோடு, ஃபெஸ்டிவல் மோடு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. சரி. இப்போ இந்த ஃபோன்ல என்னென்ன கலர்ஸ் வருது அப்படின்ற மாரி பார்ப்போம்.
நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் பர்பிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலர். இது இல்லாம கேங்ஜஸ் ப்ளூ, டைட்டானியம் கிரேன்னு சொல்லிட்டு 2 கலர் வேரியண்ட்டும் நமக்கு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோன்ல நம்ம வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ 4K 30 FPS வரைக்கும் நம்மளால இதுல வீடியோ எடுக்க முடியும். ப்ரோல 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். பட் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. நல்லாவே இருக்கு. 4K வீடியோவும் நல்லா இருக்கு. 1080p வீடியோவும் நல்லா இருக்கு. ஸோ 4K 30 FPSே ஓகே தான். செல்ஃபிலயும் வந்து 4K 30 FPSல எடுத்துக்க முடியும். V40 ப்ரோல. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா இல்ல. ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலா ஃபீல் ஆகுது. பட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் மோட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் டிஸ்ப்ளேக்கு வந்து ஸ்காட் ப்ரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. விவோ எப்பவும் குடுக்கறது போல. ஸோ டிஸ்ப்ளே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாம ரெசிஸ்ட் ஆகும் அப்படின்றது போல அவங்க சொல்றாங்க. இது இல்லாம காம்ப்ரிஹென்சிவ் குஷனிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுவும் அதே மாரி தான். நம்ம வந்து கீழ போட்டோம் அப்படின்னா எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றது போல குடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம எல்லார்கிட்டயுமே தெரிஞ்சது தான். IP68 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி பட்டா வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுக்காக நீங்க வந்து தண்ணீல போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாரிலாம் அவசியம் வேண்டாம். ஆன அளவுக்கு ஃபோன பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இதே போல 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஓகே. அதே போல இந்த ஃபோன பொறுத்தவரைக்கும் வெயிட் மேனேஜ்மென்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5500 mAhக்கான பேட்டரி குடுத்துருக்காங்க. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லா இருக்கு. Snapdragon Gen 7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ராசஸர் குடுத்துருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் நாங்க கேம்லாம் விளையாடி பார்த்தோம். ஸோ லைட்டா தான் அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. பட் அதுவும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா ஹீட் வந்து இல்ல. ரொம்ப மைன்யூட்டான ஹீட் தான். ஸோ அது ஒண்ணும் பெருசா தெரியல. நான் கேமும் ப்ளே பண்ணி காமிச்சோம். பார்த்தோம். ஸோ இப்போ இதோட டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் என்ன மாரி டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளேல வந்து பார்த்தீங்கன்னா, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் குடுத்துருக்காங்க. அதே மாரி 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் குடுத்துருக்காங்க. விவோவ பொறுத்தவரைக்கும் நம்ம பாராட்ட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜர் குடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல Zeiss ஆப்டிமைசேஷன் இதுவரைக்கும் இந்த V சீரிஸ்ல எதுக்குமே குடுத்ததில்ல. இதுக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் V40 ப்ரோக்கும் V40க்கும் ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாஃப்ட்வேரும் சரி, ஹார்ட்வேர்லயும் சரி மாற்றம் இருக்கு. என்ன கேட்டா யூ பெட்டர் கோ டூ V40 விச் இஸ் ரியலி குட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல நிறைய ரிவ்யூ வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.